ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஆட்டுக்கால் சூப் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நாங்கள் 4 ஆட்டுக்கால் போல் வாங்கியிருக்கோம். இதை சுத்தம் பண்ணுறதுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணி வச்சாச்சு. கொதிக்கிற தண்ணியில் கல் உப்பையும் மஞ்சத்தூளையும் போட்டு கொதிக்க வச்சாச்சு. கொதிக்கிற தண்ணியில் இந்த ஆட்டுக்காலில் முக்கி எடுத்தால் தான் அதில் இருக்கிற ஏர்லாம் நல்லா ரிமூவ் ஆகும். இப்படியும் பண்ணலாம், நம்ம அடுப்பில் சுட்டும் எடுக்கலாம். இது மாதிரி பண்ணும்போது ஃபுல்லாக இருக்கிற ஹேரும் ரிமூவ் ஆகிடும். இந்த ஷூ பார்த்திங்கன்னா கையிலே புட்டுட்டாலும் வந்துடும், இல்லைனா கத்தியை வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணினாலும் வந்துடும். இந்த மாதிரி ஒரு வாட்டி சுரண்டிட்டு அந்த இடுக்கிலலாம் நிறையா முடி இருக்கும், நம்ம அதையும் பார்த்து எடுக்கணும். முடியோடு நம்ம போடக்கூடாது. முடியோடு பார்த்து போட்டால் நம்மளுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரும். அதனால் ஒரு முடி கூட இல்லாமல் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு முடி சரியாக போகலைன்னா இன்னும் நல்லா தண்ணி கொதிக்க வச்சு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. 1 2 போனால் தட்டி எடுத்தாச்சு. இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆட்டுக்கால் சூப் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் நம்ம கட் பண்ண ஆட்டுக்காலை சேர்த்துக்கலாம். அம்மியில் மிளகு சீரகம் அரைச்சிக்கலாம். சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் போல் புதினா எடுத்துக்கலாம். இதை தட்டிக்கலாம். அம்மியில் தட்டும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இதை நம்ம ஆட்டுக்காலோடு சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு சூப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 விசில் வரையும் விட்டால் கூட நல்லா சூப்பராக பஞ்சு போல் வெந்துடும். இப்போ நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். சால்ட்டு பத்தலைன்னே நீங்கள் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா வெந்துடுச்சு. எந்த பக்கமும் வெந்திருக்கணும். நான் ஒரு 10 விசில் போல் விட்டேன். சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இப்போ மிளகுத்தூள் போட்டு நம்ம சூப் குடிக்க ரெடி ஆகிடலாம். இந்த சூப் பார்த்திங்கன்னா குடிச்சிங்கன்னா கை கால் வலி, உடம்பு வலி, மூட்டு வலி, ஜலதோஷம் எதுவாக இருந்தாலும் பறந்து போயிடும். இந்த மாதிரி ஹெல்த்தியாக வீட்லேயே நம்ம சூப் வச்சு குடிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.